கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரோ நம்ம என்ன சொல்லி வச்சுட்டானுங்க, எனக்கு என்ன, நெருப்பு கொளுத்துனாக்கா எரிஞ்சாக்கா வெளிச்சம் வரும், எரியதுனால வெளிச்சம் வரும். யாரெல்லாம் என்னோடய ஃபோட்டோவை பார்த்தாங்க கனடாவில் போந்த, கனடாவிலேருந்து என்னோடய ஃபோட்டோவை எப்படி இருக்குது, ஆள் கலராக மாற்றிட்டு இருந்தேன்னா டீட்டெயிலாக இருக்குதா பிக்சர்லாம். ஐஸ்லேருந்து வெளிச்சம் வந்தது, ஐஸ்லேருந்து வெளிச்சம் வருது, சில்லுன்னு இருக்குது இல்லை, அது வந்து என்ன ஆகுது, வெளிச்சம் வெளியே வருது. இப்போது சில்லுன்னு வெளிச்சம் வந்தால் வைரக்கல் ஜொலிக்குதே வெப்பத்தில் இருந்தா. வெளிச்சத்துக்கும் உஷ்ணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. வெளிச்சம் அப்படின்னா வடிவம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே என்ன தான் வரணும் உங்களுக்கு, நெருப்பு அதெல்லாம் வரக்கூடாது, வடிவம். நெருப்பு அப்படி இல்லை, வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறது வடிவத்தை மட்டுமே முன்னிறுத்தி இருக்குமே தவிர வெப்பத்தை முன்னிறுத்தி இருக்காது. சில்லுன்னு வெளிச்சத்தை வெளியே அனுப்பலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது இல்லை, அங்கேருந்து வெளிச்சத்தை வெளியே அனுப்ப முடியும். சில்லுன்னு வெளிச்சம் எடுப்போம். அதனால் வெளிச்சத்துக்கு உஷ்ணம்தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஆனால் மனித தேகத்தில், மனித உடம்புல வெளிச்சம் வளர்க்கும் போது சூடு அதிகமாகுது, குளிர்ச்சியும் கூட சிலருக்கு அதிகமாகும். ஆனால் நம்ம குண்டலினி பயிற்சி, இந்த யோகா பயிற்சி சாதனையெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக காரணம் பூதங்கள் 5 உள்ளே போராடுது, ஒன்றோட ஒன்று போராடுறதுனால வெப்பம் அதிகமாகுது. வெளிச்சத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உடல் வெப்பம் அடையுதுனால வெளிச்ச உடம்பு இல்லை. வெளிச்ச உடம்பு வளர்க்கறதுக்கு மற்ற பொருள்கள்லாம் காற்று நிறைய வேலை செய்யுது. அதில் அக்கி உமிழ்ந்தது வாயு கரத்தலி அடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் புக்கில், பாடத்திட்டங்களில், சில சித்தர்கள் பாடலெல்லாம். உடம்பு போராடுறதுனால உஷ்ணமாகுது. நிறைய கற்பனை பண்ணிங்கன்னா சூடாகும். பஞ்சபூதன்றது அது பூதம், அது வந்து திடப்பொருள்கள்னாலும் திடமற்றது, பொருளற்ற ஒன்று. பொருளற்றதுலேருந்து பொருளாக ஆனதுக்கு முதல்ல சத்தமும் காற்றும். ஸோ காற்று ஒரு பொருள், அதில் தூசியெல்லாம் கூட சேர்த்துக்கும். அதெல்லாம் வெளிச்சமும் இருட்டும் சும்மா சொல்கிறது. வெளிச்சம்னு ஒன்று இல்லை, இருட்டுன்னு ஒன்று இல்லை, ரெண்டுமே இல்லை. ஆனால் புரிஞ்சுக்காதவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிச்சத்தில் தான் எனக்கு புரியுதுன்றாங்க. சில பேர் இருட்டு, அதனால் வெளிச்சமும் இல்லை இருட்டு இல்லைன்னு ஒரு மதமே இருக்குது. யங் என்ன அதோ பேர் வச்சுக்கிறாங்க, வெளிச்சமாக இருட்டான்ட்டு. வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒன்று இருக்குது, அது உமிழுது. அதே மாதிரி ஐஸ் வச்சு உமிழ வைக்கலாம். இந்த வெளிச்சத்தை வெப்பத்துலேருந்து உமிழுது, இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஐஸ்லேருந்து உமிழும். அதனால தான் இந்த ஃபோட்டோலாம் கிளியராக இருக்கும். சுற்றி எல்லாம் அட்மாஸ்பியர், அந்த இலையெல்லாம் க்ளீனாக டீட்டெயில்டாக உள்ள ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஐஸில். ஸோ இருட்டும் வெளிச்சமும் இல்லை, பூதத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.